जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई शिरडी साई माई। श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री राधा कृष्ण माई की जय। संत जना भाई की ஜெய். சாய்ராம். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம கடைசி பதிவில் நாமதேவருடைய அற்புதமான விஷயங்களை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, நாமதேவர்கிட்ட அனன்ய பக்தி பண்ணி குரு பக்தி பண்ணி பகவானையே தன்னை நோக்கி இழுக்கக்கூடிய அளவுக்கு யாருக்கும் தெரியாதபடிக்கா பக்தி பண்ண ஜனாபாயை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஜனாபாயை பற்றி பார்க்கணுன்னா, நம்ம காக்கடை ஆரத்தில் காலை ஆரத்தில் நம்ம பாபாவோட காலை ஆரத்தில் 2வது பாட்டில் கலியுக பக்தர் நாமதேவர் நின்று கொண்டே பாடுகிறார், ஜனாபாயும் பின்னால் அங்கே காத்து நிற்கின்றார் அப்படின்ற மாதிரி வருது இல்லையா. இப்போ அந்த ஜனாபாயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதே ஜனாபாய் எழுதின ஒரு பாட்டு காக்கடை ஆரத்தில் பாபாவோட ஆரத்தில் வருது. என்ன பாட்டுப்பா அப்படின்னா, ஏழைகள் நாம் ஸ்ரீஹரிக்கு உண்ணுவதற்கு எதை கொடுப்போம், ஜெகநாதனாக விளங்கும் உமக்கு இந்த எளிய ரொட்டியை எப்படி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு வரி வருது இல்லையா. இந்த வரியெல்லாம் எழுதுனது ஜனாபாய். நம்ம பாபாவோட ஆரத்தில் எடுக்கிற ஒரு பாடலை எழுதுனது ஜனாபாய். இப்போ அந்த ஜனாபாயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஜனாபாய் யாருடைய அவதாரம், அந்த தாயினுடைய மகத்துவம் என்ன, அந்த தாயினுடைய பக்தி என்னங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த ஜனாபாய் முன்னாடி ஒரு அவதாரம் எடுத்தாலாம். என்ன அவதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவாபர யுகத்தில் ஒரு கூனியா, ஒரு இளம் பெண்ணான கூனியா இருந்தாலாம். என்ன அவள் வேலை பார்த்தான்னா, கம்ச மகாராஜாவுக்கு சந்தனத்தை அரைச்சி கொடுக்குற வேலை தான் அவளுக்கு இடப்பட்ட வேலை. சரிங்களா. அந்த கம்சனானவன் கிருஷ்ண பரமாத்மாவை எப்படியாவது தன்னோட இடத்துக்கு, தன்னுடைய பிரதேசத்துக்கு அழைச்சிட்டு வந்து கிருஷ்ணனை கொல்லணுங்கிற தீர்மானத்தில் இருந்திருக்காராம் கம்சன். அதுக்காக ஒரு யாகத்தை நடத்துகிற மாதிரி ஒரு ஐடியா போட்டார் கம்சன். தனுர் யாகம்னு சொல்லக்கூடிய யாகத்தை பண்ண போகிறோம், அதனால அக்ரூரா நீ போய் கிருஷ்ணனை கொண்டுட்டு வா, இங்கே திருட்டுத்தனமாக அவனை அழைச்சிட்டு வந்துரு, அதுக்கப்புறம் நான் அவனை வதம் பண்ணுறேன்ற மாதிரி. வதம் பண்ண போகிறது என்னவோ கிருஷ்ணன் தான், ஆனால் கம்சனோட பிளானை தான் வதம் பண்ண போகிறதா அவன் சொல்லிக்கிட்டான். ஆனால் கடைசியில் வதமானது கம்சன். சரிங்களா. அதன்படி அக்ரூரர் கோகுலத்திலேருந்து அழகா கண்ணபிரானை அழைச்சிக்கிட்டு வந்து அந்த பிரதேசத்துக்குள்ளே என்றாகிறார். அந்த நேரம் பார்த்து கூனியான இளம் பெண்ணானவள் என்ன பண்ணுறா, அவனுடைய நித்திய வேலை என்னென்னா, சந்தனத்தை அரைக்கும் பொழுது கிருஷ்ணனை நினச்சிப்பாளாம். அந்த சந்தனத்தை அரைக்கும் பொழுது பக்தி பாவத்தோட இது கிருஷ்ணனுக்கே அர்ப்பணமாகட்டும்னு கிருஷ்ணநாமத்தை சொல்லி அவதை அரைப்பாளாம். ஆனால் அது போய் சேர்றதோ கம்சனோட உடம்புல. புரியுதுங்களா சாய்ராம். அப்படிப்பட்ட ஒரு நாள் என்னைக்கு நான் அந்த கண்ணனை பார்க்க போகிறோன்ற ஏங்கி தவிச்ச அந்த கூனியான இளம்பெண்ணானவள் தன்னுடைய சந்தனத்தை எடுத்துகிட்டு வெளில வரா. அதே நேரம் பார்த்து அக்ரூரர் கிருஷ்ண பரமாத்மாவை அழைச்சிட்டு வர, கிருஷ்ண பரமாத்மா அந்த கூனியான இளம்பெண்ணை பார்க்க, அப்பெண்ணே நீ கையில் வச்சிருக்க சந்தனத்தை எனக்கு கொடுப்பியான்னு கேட்ட உடனே அடுத்த நிமிஷம் வந்திருக்கிறது பரமாத்மாவான ஸ்ரீ ஹரிதான், ஸ்ரீ கிருஷ்ணன் தான்ங்கிறத உணர்ந்த அந்த கூனி, அந்த இளம்பெண்ணானவள் நமஸ்கரித்து எடுத்துங்க கிருஷ்ணான்னு சொல்லி அதை அன்போடு கொடுக்க, அடுத்த நிமிஷம் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய கால் கட்டவிரலால் அந்த கூனியான இளம்பெண்ணுடைய அந்த அவளுடைய கட்டவிரலை மிரிச்சு அந்த கூனையை நிமித்தாலாம். அந்த சுவாமி இந்த கூனை நிமித்தி அழகான பெண்ணாக மாற்றினாரான் நம்ம சுவாமியான கிருஷ்ண பரமாத்மா. அழகான பெண்ணாக மாறிட்டா. உடனே அந்த பெண்ணானவள் என்ன தெரியுமா சொன்னார் சுவாமி கிட்ட, சுவாமி நான் முன்னாடி இருந்தது கூனியாக இருந்தேன், இப்போ அழகா பெண்ணாக மாறிட்டேன், நான் உனக்கே ஆட்கொள்ளப்படணும், நான் உனக்காகவே வாழணும், நான் உன்னுடைய ஆத்மாவோடு ஒன்றிடணும் சுவாமின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலாம். அப்படியே ஆகட்டும்னு சொன்னானா கிருஷ்ண பரமாத்மா. அப்படிப்பட்டவள் தான் வக்ரைன்னு சொல்லக்கூடியவ, அதாவது ஏக வக்ரைன்னு அவளுடைய பேர். அந்த ஏக வக்ரை தான் துவாபர யுகத்தில் கிருஷ்ண பரமாத்மாவோட கிருப்பைக்கு பாத்திரமான ஏக வக்ரை தான் இந்த கலியில் ஜனாபாயை பிறப்படுத்திட்டா. அவங்களுடைய அம்மா அப்பா பேர் ஏதுன்னுங்கிறது இந்த கலியில் எனக்கு தெரியல, எந்த இதுலேயும் குறிப்பிடப்படலை. ஆனால் அவள் தன் தாய் தந்தை கூட பண்டரிபுர சேத்திரத்துக்கு வந்ததாகவும், பண்டரிபுர சேத்திரத்திலேயே தன்னுடைய மனசை விட்டுட்டதாகவும், அம்மா அப்பா கூப்பிட்டு கூட பண்டரி சேத்திரத்துடைய கோவில் வாசலில் நின்றுக்கிட்டு வெளில நான் வரமாட்டேன், நீங்கள் என் அம்மா அப்பா இல்லை, என் அம்மா அப்பா ருக்மணி மாதா, என்னுடைய தந்தை பாண்டுரங்கன்னு சொல்லி அடம்பிடிச்சாலாம் அந்த ஜனாபாயான குழந்தை. கோயில்லவே கூட்டம் கூடிடுச்சு, அதுவும் கார்த்திகை மாதம் ஏகாதசி கூட்டம், அவ்வளோ கூட்டம். ஆனால் இந்த சின்ன பொண்ணாளவள் ஜனாபாயி என்னுடைய அம்மா அப்பா
நிஜமான அம்மா அப்பா பாண்டுரங்கனும் ருக்மிணி மாதாவும் தான். நான் இங்கே தான் இருக்க போகிறேன், இதுதான் இடம்னாராம். பூர்வ ஜென்மத்தினுடைய பிரகாசத்தினால, அந்த ஞானத்தினால அந்த குழந்தையான ஜனாபாய் அந்த பண்டரிபுர கஷேத்திரத்திலேயே இருக்கும்படியாக பாண்டுரங்கன் கிருபை பண்ண, அந்த பாண்டுரங்கனுடைய கிருப்பையினால நாமதேவர் யாருடைய அவதாரம் நான் போன முறை சொன்னேன், உத்தவருடைய அவதாரம். அந்த உத்தவரான நாமதேவர் வந்து ஜனாபாயை பார்க்க, இவ போன ஜென்மாவில் ஏகவக்ரையான பரமாத்மாவுக்கு கிருபைக்கு பாத்திரமானவள் தான் இந்த ஜென்மாவில் ஜனாபாயா இருக்கா, அவ என்னுடைய இல்லத்தில் வாசம் பண்ணணும்னு சொல்லி நாமதேவர் ஜனாபாயை அழைச்சிக்கிட்டு நேராக தன் இல்லத்துக்கு புறப்பட்டு போனார். நாமதேவர் வீட்டில் வேலைக்காரியா வேலை பார்த்தாலாம் ஜனாபாய். வேலைக்காரியா மட்டும் இல்லை, நாமதேவருக்கு ஒரு அதிசுந்தரமான குருபக்தி பண்ணக்கூடியவளா விளங்கினாலாம் ஜனாபாய். நாமதேவர் வீட்டில் எத்தனை பேர் வந்தாலும் சமைச்சு கொட்டுறது, அந்த சமையலுக்கு தேவையான விறகு ராட்டி எல்லாமே இவள் தான் பண்ணுவாளாம். அவ்வளோ கஷ்டப்படுவாளாம். ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியாதான் ஜனாபாயால், அவ்வளோ வேலையாம். சின்ன வயசில் அந்த சின்ன குழந்தையா இருக்கச்ச அவள் படுற கஷ்டத்தை பார்த்த பாண்டுரங்கன் அவனே ஒரு பொம்நாட்டி வேஷம் போட்டு வந்து, சின்ன குழந்தை பொம்நாட்டி வேஷம் போட்டு ரெட்டை ஜடெல்லாம் போட்டு வந்து ஜனாபாய்க்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். பாண்டுரங்கனே ஃப்ரெண்டாகி ஜனாபாய்க்கு அடிக்கடி எல்லா விஷயத்தையும் உதவுவானாம் பாண்டுரங்கன். அதாவது இவ மாவரைச்சானா, யார் ஜனாபாய் மாவரைச்சானா, கிருஷ்ணனான பாண்டுரங்கனான அந்த பொம்நாட்டியை வந்த பாண்டுரங்கன் அந்த மாவை அள்ளி ரெடி பண்ணி வைப்பானாம். இந்த மாதிரி 2 குழந்தைங்களும் அழகா பக்தி பண்ணிக்கிட்டே வேலை பார்த்தது. பாண்டுரங்கன் குழந்தையா வந்துட்டான். யார்கிட்ட? ஜனாபாய்க்கு உதவி பண்றதுக்கு ஒரு பெண் ரூபத்துல, சின்ன பொண்ணு ரூபத்துல அழகா வந்துட்டான். ஜனாபாய் இது ஏதோ இந்த ஊர் பொண்ணு தான் நினைச்சுக்கிட்டு வேலை வாங்கிட்டே இருந்திருக்கா ஜனாபாய். இது வெளிப்படும் காலம், அந்த உண்மை தெரியப்படக்கூடிய காலம் வரப்பொழுது இப்போ சொல்ல போற என்னன்னா, நாமதேவர் வந்து சதா பக்தி பண்ணிக்கிட்டே இருப்பார் இல்லையா, அவருடைய பக்திக்கு கட்டுப்பட்ட பாண்டுரங்கன் ஒரு நாள் என்ன பண்ணா, ஒரு பயங்கரமான இடி மலை, அந்த மலையில அந்த நாமதேவருடைய வீட்டோட கூரை பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஆனால் இவர் என்ன பண்ணாரு, கோயிலில் நின்றுக்கிட்டு பாண்டுரங்கன் பஜனை பண்ணிக்கிட்டு இருந்தார். கவலைப்பட்டான் பாண்டுரங்கன். உடனே ருக்மிணி மாதாவும் பாண்டுரங்கனும் சேர்ந்து சக்கரத்தாழ்வாரை வர வச்சு, சக்கரத்தாழ்வா இந்த மாதிரி என் பக்தன் நாமதேவருடைய வீட்டுக்கு கூரை பிச்சுட்டு போயிடுச்சு, அதை நீ சரி பண்ணு சக்கரத்தாழ்வான்னு சொல்லி சக்கரத்தாழ்வானை வச்சு நாமதேவருடைய வீட்டு குறையை சரி பண்ணானா பாண்டுரங்கன். இதுக்கு பிராய்ச்சித்தமாக நாமதேவர் என்ன பண்ணானா, நான் இல்லாத போது என் வீட்டை நீ சுத்தம் பண்ணியிருக்க, அதனால நீ என்ன பண்ணுற, என் வீட்டுக்கு சாப்பிடவா அப்படின்னு அழைச்சானாம் பாண்டுரங்கன். சரிங்களா? இதுக்கு முன்னாடி, இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஜனாபாயோட மனசில் அவ்வளோ கவலை, அவ்வளோ ஏக்கம். என்னென்னா, இதே தெருவில் தான் இருக்கும், இதே சந்நிதி தெருவில் தான் இருக்கும், ஒரு முறை கூட இந்த பாண்டுரங்கனை கோவில் உள்ளே போய் தரிசனம் பண்ண முடியலையே. ஏன்னா போக முடியாது. ஏன்னா 24 மணி நேரம் ஃபுல் டே ஒர்க்கு ஜனாபாய்க்கு, எங்கேயுமே நான் வர முடியாது. வந்துக்கிட்டே இருப்பாங்க, நாமதேவர் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பார். குருதேவரை மீறி எங்கேயும் போக முடியாது ஜனாபாயால். அவங்க அம்மா பசங்க எல்லாமே ஜனாபாய்க்கு அவ்வளோ ஒரு நெருக்கமானவங்களும் ஆயிட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால எங்கேயுமே போக முடியாது ஜனாபாயால். வேலைக்காரியாக தானே வேலை பார்த்தா அம்மா. நாமதேவருக்கு ஒரு சிஷ்யாவும் பக்தையாகவும் அப்படி இருக்கும்போது எங்கேயுமே போக முடியல. ஆனால் மனசுக்குள்ளே, பாண்டுரங்கா உன்னை பார்த்துட்டு வந்த பக்தர்கள் எல்லாருமே உனக்கு அப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க, நீ இப்படி இருக்க, நீ அப்படி இருக்கங்கிற மாதிரி புகழ்கிறாங்களே, ஒரு முறை நான் உன்னை தரிசனம் பண்ணக்கூடாதான்னு உள்ளுக்குள்ளேயே அபங்கத்தை பாட ஆரம்பித்தாங்களாம். அவள் உள்ளுக்குள்ளே அபங்கத்தை பாடுறத பாண்டுரங்கன் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தானாம். இதை பார்த்துட்டாரு ஞானேஸ்வர் மாவலி. பாண்டுரங்கா என்ன எழுதுறேன்ன உடனே, நான் அபங்கம் எழுதுறேன். நாங்கள் தான் அபங்கம் எழுதுகிறோம், நீ யாரடா, உனக்கு நீ எப்படா அபங்கம் எழுதுற? இல்லை நான் எழுதலை, ஆனால் நான் தான் எழுதுறேன் அப்படின்னாராம். என்னடா வில்லங்கம் பண்ணுற பாண்டுரங்கா, ஒழுங்கு மரியாதையாக சொல்லு அப்படின்னு ஞானேஸ்வர் மாவலி சொல்ல, இதை நீயே படிச்சு பாருன்னு சொல்லும்போது மனசை உருக்குற மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கான். யார் எழுதியிருப்பா பாண்டுரங்கா, யாருன்னு நீ சொல்லு. அப்படியா, நீ நாமதேவர் வீட்டுக்கு போயிருக்கனே பாண்டுரங்கா, அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்கு. ஆமாம், சின்ன பொண்ணு, பேரு ஜனாபாய், ஜனின்னு நாங்கள் அழகாக கூப்பிடுவோம். அவள் தான் பாடினா நான் உட்காந்து எழுதுனேன்னாரான். அவளுக்கு வேற யாரும் கிடையாது என்னை விட்டா. நீ ஞானேஸ்வரா நீ பாடுனா நிவர்த்திநாத் எழுதுவார், சோப்பான் எழுதுவாங்க, முத்தப்பா எழுதுவா. நாமதேவர் பாடுனா அவரோட சிஷ்யர் எழுதுவாங்க. அதே போல் ஜனாபாய்க்கு நான் எழுதுறேன்னு நானா. அப்போ அவ்வளோ பக்தி பிரேமையோட அவள் உள்ளுக்குள்ளே கதறுவாளாம். பண்ணுறவங்க நான் ஒரு நாள் தரிசனம் பண்ண மாட்டேனான்ட்டு. உடனே ஞானேஸ்வர் மாவலி கோவம் வந்துருச்சு. இப்படி உருகிறாளே, நீ ஒரு முறை கூட ஏன் நீ போய் அவளுக்கு தரிசனம் பண்ணல, போய் நீ தரிசனம் கொடு. எப்படி போகிற தெரியுமா, மாறு வேஷத்தில் போகிறேன், பாம்பா போகிறேன், பள்ளியா போகிறேன்லாம் போகக்கூடாது. இதே சுரூபத்தோட, இதே அலங்கார ரூபியோட அப்படியே நீ பிரத்யட்சமாக போகணும் அங்கே அப்படின்ன உடனே, சரி நான் போகிறேன்.
சரி நீ வரதை நான் போய் ஜனாபாயிட்ட சொல்லிடுவான்னு ஞானேஸ்வர மாவளி கேட்க, நீ சொல்லிடுப்பா அப்படின்ட்டாராம் பாண்டுரங்கன். உடனே ஜனாபாயிட்ட சொல்றதுக்கு ஓடி போனாராம் ஞானேஸ்வர மாவளி. பாண்டவனுடைய அவதாரமையான ஞானேஸ்வர மாவளி ஓடுனாராம். ஞானேஸ்வர் போயிட்டு ஜனாபாயிட்ட சொல்லலான்னு போனா ஜனாபாய் பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளாம். என்ன சண்டைன்னா ராட்டி சண்டை. என்னன்னா ஜனாபாய் கஷ்டப்பட்டு தட்டி வச்ச ராட்டிலாம் பக்கத்து வீட்டுக்காரி திருடிட்டா. உடனே என்ன சண்டைன்னா, ஏன் ராட்டி இது இல்லை இது யார் ராட்டின்னு 2 பேரும் சண்டை நடக்குது. வேடிக்கை பார்க்கறாராம் ஞானேஸ்வர மாவளி. என்னடா இது, இவள்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வந்தா இந்த சின்ன குழந்தை சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளே, ஜனி இங்கே வா அப்படின்ன பிறகு என்ன சண்டை, இல்லைன்னா அண்ணன் தான் சொல்லுவாளாம் ஜனாபாய் ஞானேஸ்வர மாவளிய. இல்லைங்கண்ணா இந்த மாதிரி இந்த ராட்டி இந்த இவ திருடிட்டான்னு. உடனே சரி ராட்டில எப்படி கண்டுபிடிப்போம் ராட்டியை, ஒன்றும் இல்லை என் ராட்டியை நான் உடைச்சேன்னா விட்டல்ன்ற சவுண்டு கேட்கும்னா அப்படின்ன உடனே ஞானேஸ்வர மாவளி பக்கத்து வீட்டுக்காரியோட செக் பண்ணி பார்த்தா எதுவுமே விட்டல்னு கேட்கல. ஆனால் ஜனாபாய் செஞ்ச அந்த ராட்டியில உடைச்சா விட்டல்ன்ற நாமம் கேட்டுச்சான். இதுதான் ஜனாபாய். அப்பனா ராட்டி தட்டும் போது கூட விட்டல் விட்டல்னு சொல்லி ராட்டிலேயே விட்டல்ன்ற நாமம் ஏறும் அளவுக்கு ஜனாபாய் பிரேம பக்தி பண்ணியிருக்கலாம். உள்ளுக்குள்ளேயே பிரேம பக்தி பண்ண அந்த பக்தியை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணும்னு பாண்டுரங்கன் பெரிய லீல பண்ண போறான். இப்ப என்ன பண்ண போறான்னா, ஜனாபாயை பார்க்கறதுக்காக பாண்டுரங்கன் வந்துட்டான். யார்? நாமதேவர் வீட்டுக்கு. நாமதேவர் வீட்டுக்கு வந்த பிறகு பாண்டுரங்கன் வரான்னா எல்லாருக்கும் சமைக்க சொல்லிட்டாரு நாமதேவர். யாரை சமைக்க சொன்னார்னா ஜனாபாய் எல்லாரும் சேர்ந்து சமைச்சிட்டாங்க. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் உட்காந்துட்டாங்க ஜனாபாயை தவிர. நாமதேவர் சொன்னாரு, ஜெனி எல்லாருக்கும் சாப்பாடு போடு, தோ பகவான் பக்கத்தில் உட்காந்துருக்கான் அவனுக்கும் சாப்பாடு போடு, அவனுக்கு முதல்ல போடு அப்புறம் நமக்கு போடுவோம் அப்படின்ன பிறகு முதல்ல பாண்டுரங்கனுக்கு போட்டாலாம் ஜனாபாய். ஜனாபாயோட முகத்தை கூட பாண்டுரங்கன் திரும்பி பார்க்கலையாம். நான் எவ்வளோ கதறுன்னு கதறேன், பாண்டுரங்கா சுவாமி ஒரு முறை என் முகத்தை நீ பாரு, ஒரே ஒரு முறை நீ என் முகத்தை பார்க்கக்கூடாதா, நான் அவ்வளோ பெரிய பாவியா, என்னதான் இருந்தாலும் நான் வேலைக்காரி தானே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே கதறினாலாம். கண்ணில் தொடச்சி எடுக்க முடியல அந்த கண்ணீர், அவ்வளோ கண்ணீர் விட்டுருக்கா ஜனாபாய். உடனே பாண்டரங்கன் பார்க்கவே இல்லையா, அவன் பாட்டுக்கு சாப்பிடலான்னு வாயில் எடுக்கும்போது கீழே போடுறானா. உடனே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாண்டரங்கனுடைய இலையை பார்த்தா அப்படியே இருக்கு. என்னடா பசிக்குதுன்னு சாப்பிடவே இல்லையே அப்படின்னு நாமதேவர் கேட்க, என்னமோ தெரில எனக்கு பசிக்கலன்னாராம். உடனே நாமதேவர் சொன்னாராம், ஜனி நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டோம், தோ இந்த பாண்டரங்கன் சாப்பிடல, இவனோட எச்சில நீ சாப்பிட்டுருனாலாம். பிரசாதம் கிடைச்சதுன்னு சொல்லி பாண்டரங்கன் சாப்பிட்டதை அப்படியே எடுத்துகிட்டு போய் தன் வீட்டில் வச்சாலாம் ஜனாபாய். எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. நாமதேவர் பக்கத்தில் பாண்டுரங்கன் படுத்துட்டாராம். பாண்டுரங்கனோட பாதத்தை நீ அமைக்க விடு ஜானி நாமதேவர் சொல்ல, ஜனாபாய் பொறுமையா நிதானமா பகவான் பாண்டுரங்கனுடைய திருவடியை பிடிச்சு அமைக்கி, ஸ்ரீ மகாலட்சுமிக்கு கிடைச்ச பாக்கியம் இந்த வேலைக்காரிக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்லி பக்தி பாவத்தோட அமைக்கி விட்டுட்டு நைட் ஆயிடுச்சு. இவன் நேராக போயிட்டா. யார்? ஜனாபாய் தன்னுடைய சின்ன குடிசைக்கு போயிட்டா. அங்கே பகவானுடைய எச்சில் பிரசாதம் இருக்கு. உடனே அவள் என்ன பண்ணுறா, சாப்பிடுவோன்னு வாய் வைக்கும்போது, ஜனி என்னை விட்டு நீ சாப்பிட்றியான்னு ஒரு குரல். யாருன்னு பார்த்தா பாண்டுரங்க ஏஞ்சி வந்துட்டான். சுவாமி இது எச்சில் பண்ண பிரசாதம், நானும் எச்சி பண்ணிட்டேன், எனக்கு அதான் வேணும், நீ எச்சி பண்ணி இல்லையா, எனக்கு அந்த பிரசாதம் தான் வேணும்னு ஜனாபா எச்சில் பண்ண, அவனே ஃபர்ஸ்ட் எச்சி பண்ணான், அதை எச்சி பண்ணதை ஜனாபா எச்சி பண்ணா, ஜனாபா எச்சி பண்ணதை பாண்டரங்கன் அந்த எச்சிலுக்காக அலையிறான்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, அந்த பாகவதர்களுடைய எச்சிலுக்காக பகவான் பாண்டுரங்கன் ஜனாபாயோட எச்சிலை சாப்பிட்டானா. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடும்போது ருக்மிணி மாதா உள்ள வந்துட்டான். சுவாமி பக்தையும் பகவானும் சாப்பிட்றீங்க, எனக்கு ஒரு வாய் கொடுக்க கூடாதா அப்படின்னாலாம் அம்பாள் தாயார். உடனே ஒரு கம்பு பறந்து வந்து பாண்டரங்கன் மேலே அடிச்சுது. யாருன்னு பார்த்தா நாமதேவருடைய அம்மா ஓங்கி அடிச்சிருக்கா. என்ன ஒரு பொம்னாட்டி இருக்கிற சின்ன பொம்னாட்டி இருக்கிற வீட்டில் ஏதோ ஒரு ஆம்பளை குரல் சத்தம்னா உடனே நாமதேவர் வந்துட்டாரு. அம்மா என்ன காரியம் பண்ண நீ, பாண்டுரங்கன் அங்கே நிற்கிறான் ஜனாபாய் கூட பேசிக்கிட்டு இருக்கான், நீ ஏன் அடிச்ச, அவளை ஏன் அடிச்சேன்னு அம்மாவை திட்டி விட்டாரு நாமதேவர். உடனே எல்லாம் முடிஞ்சுது, நீங்கள் போங்க பக்தையும் பகவானும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே ஜனாபாய் என்ன பண்ணா, பகவானே நான் மாவு அரைக்க போகிறேன், நீ வேணா ஓய்வு எடுத்துக்கொன்ன பிறகு, இல்லை ஜனி நீ பாடு, நான் கேட்குறேன், நான் அரைக்கிறேன், நீ பாடுன உடனே பாண்டுரங்கன் மாவு அரைக்கிறான். ஜனாபாய் அம்மா பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாட மாவு அரைச்சி முடிச்சாச்சு. உடனே பாண்டுரங்கன் என்ன பண்ணானா,
ஜனி எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, இந்த பூசாரிங்கெல்லாம் நிறைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அலங்காரம் பண்ணிடுறாங்க, என்னால் நிற்கவே முடியல ஜனி, இந்த நகையெல்லாம் கழட்டி நான் உன் வீட்டில் ஒரு மூலையில் வச்சுட்டு நீ உடுத்துறையிலே இத்து போன ஒரு வஸ்திரம் அதை நான் கட்டிட்டு நான் இங்கே நிற்கிறேன் சுவாமின்னு உடனே சரி சுவாமின்னு சொல்லி ஜனாபாய் சொல்லிட்டான். உடனே பாண்டரங்கன் மொத்த நகையும் எடுத்து ஜனாபாய் இருக்கிற சின்ன குடிசையில் மூலையில் மூட்டை முடிச்ச மாதிரி கட்டிட்டு இருக்கிறதோ ஜனாபாயோடைய தாவணியை கட்டிக்கிட்டு எங்கே போகணுமோ அங்கே போயிட்டான். எங்கன்னா தன்னுடைய கோவிலில் போய் அப்படியே நிற்கிறான். காலையில் 4 மணி ஆச்சு. ஜனாபாய் தூங்கிட்டான். 4 மணி ஆன உடனே மணி அடிப்பாங்க. பூசாரி கதவு திறந்தா நேற்று நைட்டு பண்ண அலங்காரம் இல்லை, கிழிஞ்சு போன தாவணி கட்டிட்டு நின்னானாம் பாண்டுரங்கன். ஐயோ பகவானுடைய நகை திருடு போயிடுச்சுன்னு பெரிய சத்தம். அந்த தாவணி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பூசாரிக்கு டவுட்டு. யார் பண்ணா? நாமதேவர் வீட்டில் ஒரு பொண்ணாட்டி சின்ன பொண்ணு இருக்கா, அவள் தான் வேலை பார்த்துட்டா, அவள் தான் திருடி இருக்கான்னு உடனே நேராக ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஜனாபாய், பெரிய அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து இந்த பண்டிட்லாம் சேர்ந்து ஜனாபாய் வீட்டில் போய் தேடுறாங்க. தேடுனா ஜனாபாய் வீட்டில் ஒரு மூலையில் பகவானுடைய நகையெல்லாம் இருக்கான். இவ தான் திருடின்னு சொல்லி உடனே நாமதேவருக்கு சேர்ந்து அவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், என்ன லீலை நடக்க போகுதுன்றது தெரியும். அதனால் அவர் கம்முன்னு இருக்கார். ஜனாபாய் பெரிய திருடின்ற பட்டம் கிடச்சிது அந்த ஊரில். ஜனாபாயை அவனே வாண்டடாக வந்தான் பகவான். ஜனாபாய் கிட்ட பேசினான், பழகினான், கூடவே சாப்பிட்டான், நகையை கழட்டி வைக்கிற மாதிரி வச்சான். இவ்வளோ பெரிய விஷயத்த லீலை பண்ண போகிறான்ங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் வசமாக மாட்டிக்கிட்டா ஜனாபாய். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ஜனாபாய் மனசுக்குள்ளே அழுதாலாம், பகவானே என்னை இந்த ஊர் மக்கள் திருடின்னு சொல்கிறது எனக்கு ஒரு இது இல்லை, நாங்கள் எல்லாரும் உங்களை வணங்கக்கூடிய ஒரு பக்தர்கள், உங்கள் பக்தர்கள் மேலே ஒரு சின்ன அபச்சாரம் கூட ஏற்பட்டுறக்கூடாது, அதனால் நீ கருணை காட்டு, என்னை காப்பாற்றுன்னு நான் கூட கேட்கல, பக்தியை இந்த மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம். அப்போ ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஜனாபாய்க்கு என்ன தண்டனை கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணாங்க. என்ன தண்டனைனா மரண தண்டனை தான். என்னென்னா கழுமரத்தில் உச்சியில் அவங்கள உட்கார வச்சா உடம்பு கீழே விழும்பொழுது துண்டாக விழுந்துருமா, 2ஆக விழுந்துருமா, அந்த மாதிரி கழுமரத்தில் ஏறுற தண்டனையை கொடுத்துட்டாங்க. ஜனாபாயை சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம தரன்னு இழுத்துக்கிட்டே போனாங்களாம் அந்த பெரிய ஆளுங்க. அப்படி போகும்போது நாமதேவர் பின்னாடி அழலாம் இல்லை, என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியுன்றதுனால இழுத்துட்டு போகும்போது கூட விட்டல் 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 விட்டல்னு ஜனாபாய் அழுதுகிட்டே போனாலாம். கடைசியில் அந்த கழுமரத்துக்கிட்ட போகிற அடுத்த க்ஷணம் பகவான் லீலை பண்ணி அந்த கழுமரத்தையே ஒன்றும் இல்லாமாக்கி நீராக மாற்றிட்டான். அந்த கழுமரமே இருந்த இடமே இல்லாத அளவுக்கு பகவான் கிருபை பண்ணி கழுமரமே கரைஞ்சி போகிற மாதிரி பண்ணிவிட்டான். ஜலமாக மாறி ஜலத்தோட ஜலமாக போகிற மாதிரி பண்ணிட்டான் பாண்டரங்கன். அப்போ உடனே பகவான் எல்லாருக்கும் காட்சி தந்து, நான் தான் அவளுடைய வீட்டுக்கு போனேன், நான் தான் அவளுடைய வீட்டில் நகையை கழட்டி வச்சேன், இது என்னுடைய லீலை, அவ்வளோ பெரிய பக்த இவன் சொல்லி பிரகடனப்படுத்தினானாம் பகவான் ஜனாபாயோட பக்தியை. சரிங்களா சார்? அப்பேற்பட்ட பக்தி கொண்டவள் ஜனாபாய். உள்ளுக்குள்ளேயே யாருக்கும் தெரியாத அளவுக்கு பக்தி பண்ண ஜனாபாயை பகவான் இப்படிப்பட்ட கிருபை பண்ணி இப்படிப்பட்ட லீலை பண்ணி அந்த ஜனாபாயின்கிற ஒரு உண்மையான பக்தையை வெளில கொண்டு வந்தாராம். இதுக்கு யார்ப்பா கிருபை பண்ணா அப்படின்னா, பாண்டரங்கனுடைய கிருப்பையினால ஜனாபாயோட பக்தி வெளிப்படலை, நாமதேவருடைய கிருப்பையினால, அதாவது சத்குருநாதருடைய கிருப்பையினால தான் ஜனாபாய்க்கு பாண்டுரங்கனுடைய தரிசனம் கிடைச்சிது. குருவோட கிருப்பையினால தான் பாண்டுரங்கனுடைய தரிசனம் கிடைச்சிது, பாண்டுரங்கனுக்கு சேவை சென்ற பாக்கியம் கிடைச்சிது. இதெல்லாம் எப்படின்னா நாமதேவர் என்ற சத்குருவால தான். அப்போ குருநாதரோட கிருப்பை இருந்தால் பகவானோட தரிசனம் கிடைக்கும், தரிசனம் கிடைச்சதுன்னா ஆனந்தம் கிடைக்கும், ஆனந்தம் கிடைச்சா மோட்சம் கிடைச்சிரும். இது தான் ஜனாபாய் அம்மாவுடைய கதை. சரிங்களா? இன்னும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போய்க்கலாம், ரொம்ப நேரமாயிடுது. சரிங்களா? அதனால் ரொம்ப ஆனந்தமான சரித்திரம் ஜனாபாய் அம்மாவோடது. இப்போது எல்லா பக்தாலும் இதை கேட்டுங்க, அனுபவிங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஆடியோ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை சஸ்பென்ஸாக இப்போ யாருக்கும் சொல்ல போகிறதில்ல. அடுத்த ஆடியோ ரொம்ப முக்கியத்துவமானது, அது ராதாகிருஷ்ணமயமாக சம்மந்தப்பட்டது. அதை நம்ம அடுத்த ஆடியோவில் பதிவில் பார்ப்போங்கிறத சொல்லி நமஸ்கரிச்சுக்கிறேன். ஜெய் சாய்ராம், ஜெய் ராதா கிருஷ்ணமாயிக்கு ஜெய்.